கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் சுகாதார பணியாளர்களின் சீருடை தொடர்பாக உருவாகியுள்ள விவகாரம் ஒரு நிர்வாக பிரச்சினையை தாண்டி இன மத உணர்வுகளை தூண்டும் நிலைக்கு சென்றுள்ளது. இத்தகைய சூழலில் உணர்ச்சிகளுக்கு இடமளிக்காமல் சமூக அமைதியையும் நோயாளிகளின் சேவையையும் பாதுகாப்பது அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பாகும். இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றில் விளக்கமளித்த சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச சமீப காலமாக முஸ்லிம் யுவதிகள் சுகாதாரத்துறையில் இணைவதில் ஆர்வம் காட்டுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். பாரம்பரிய ஆடைகள் தொடர்பான பிரச்சினைகளால் ஒருவர் அரசு சேவையில் இணைவது கட்டுப்படுத்தப்படுவதை அரசாங்கம் ஆதரிக்காது என்றும் அதற்கான வாய்ப்புகளும் சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இது மிகவும் முக்கியமான அரசியல் செய்தியாகும். ஏனெனில் ஒரு முஸ்லிம் பெண் தனது மத அல்லது கலாசார நம்பிக்கைகளுக்கு ஏற்ற ஆடையை அணிவதற்கான விருப்பம் காரணமாக சுகாதாரத்துறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலை உருவாகக்கூடாது. அதேவேளை அரசு சேவையின் ஒழுங்கு, நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தர நிலைகளும் புறக்கணிக்கப்பட முடியாது. சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியபடி சுகாதாரத்துறையின் சீருடைகள் சாதாரணமாக தீர்மானிக்கப்படுபவை அல்ல. நீண்டகால கலந்துரையாடல்கள் மற்றும் சீருடை குழுவின் ஆலோசனைகளுக்கு பின்னரே நோயாளி பராமரிப்பை எளிதாக்கவும் கிருமி பரவலை கட்டுப்படுத்தவும் அவை தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே சீருடையில் நிரந்தர மாற்றம் தேவைப்பட்டால் அது உரிய நடைமுறையின் ஊடாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த பின்னணியில்தான் குறித்த முஸ்லிம் பெண் ஊழியர்களை தற்காலிகமாக அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்ய அமைச்சர் எடுத்த தீர்மானத்தை பார்க்க வேண்டும். இது அவர்களின் உரிமைகளை நிரந்தரமாக மறுக்கும் முடிவு அல்ல. மாறாக கிழக்கு மாகாணத்தில் நோயாளிகளுக்கான சேவைகள் தடையின்றி தொடரவும் சில தரப்பினரால் இனவாத உணர்ச்சிகள் மேலும் தூண்டப்படுவதை தடுக்கவும் எடுக்கப்பட்ட ஒரு இடைக்கால நிர்வாக நடவடிக்கையாகும். சில நேரங்களில் அரசாங்கத்தின் ஒரு முடிவு அரசியல் ரீதியாக பலவீனமானதாக தோன்றலாம். ஆனால் சமூகங்களுக்கிடையே வெறுப்பு பரவும் அபாயம் இருக்கும் போது ஒரு சிறிய நிர்வாக தீர்வின் மூலம் பெரிய இன மோதலை தடுப்பது பலவீனமல்ல, அது பொறுப்பான ஆட்சியின் அடையாளம். கல்முனை என்பது ஏற்கனவே தமிழ் முஸ்லிம் உறவுகள் தொடர்பில் நுட்பமான வரலாற்றையும் அரசியல் உணர்வுகளையும் கொண்ட பிரதேசமாகும். இங்கு ஒரு சீருடை பிரச்சினை இனப்பிரச்சனையாக மாறினால் அதன் விளைவுகளை அந்த வைத்தியசாலை ஊழியர்கள் மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக ஒன்றாக வாழும் சாதாரண தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களே அனுபவிக்க நேரிடும். எனவே இந்த தற்காலிக இடமாற்றத்தை நிரந்தர தீர்வாக அல்ல, வெறுப்பின் பரவலை தடுக்கும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக பார்க்க வேண்டும். அதேவேளை எதிர்காலத்தில் மத மற்றும் கலாசார உரிமைகளையும் சுகாதாரத்துறையின் தொழில்முறை தர நிலைகளையும் சமநிலைப்படுத்தும் நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். தற்போதைக்கு நடைமுறையில் உள்ள சுற்றறிக்கையின்படியே ஊழியர்கள் செயல்பட வேண்டும். மாற்றம் தேவைப்பட்டால் சீருடை குழுவின் ஊடாக அதற்கான யோசனைகளை முன்வைத்து சுற்றறிக்கையை மாற்ற முடியும் என்ற அமைச்சரின் நிலைப்பாடு சட்டத்தையும் உரிமைகளையும் ஒரே நேரத்தில் மதிக்கும் அணுகுமுறையாகும். அரசியல்வாதிகளின் குறுகிய கால லாபத்திற்காக இந்த விவகாரம் தமிழ் முஸ்லிம் மோதலாக மாற்றப்படாமல் இருப்பதே இன்று மிகப்பெரிய வெற்றி. ஆடையை பற்றி நாம் விவாதிக்கலாம், சுற்றறிக்கையை மாற்றலாம், புதிய தீர்வுகளை உருவாக்கலாம். ஆனால் சமூகங்களுக்கிடையே ஒரு முறை விதைக்கப்படும் வெறுப்பை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல. எனவே கல்முனை மருத்துவமனை விவகாரத்தில் உணர்ச்சியை அல்ல, மனிதநேயத்தையும் நிதானத்தையும் முன்னிலைப்படுத்துவோம். உரிமைகளையும் பாதுகாப்போம், சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாப்போம். அதுவே இந்த பிரச்சினைக்கு உண்மையான அரசியல் மற்றும் மனிதநேய தீர்வாகும்.